வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேசையில அதாவது சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு முன்னால வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியாவது பொண்ண வந்து பேசி கீசி கூட்டு போயிடலான்ட்டு பார்க்குறாங்க கடந்து. ஆனா ஒண்ணும் முடியவே இல்ல. ரேகா வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. சரி ஆசீர்வாதமாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரேகாவும் வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ காட்டுறாப்புல, "ஏன் போல கல்யாணத்துக்கு? நான் என் கடைய பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காப்புல. ஆனா, நம்ம மனோஜுக்கு வந்து ஒரே டவுட்டு. இப்ப இந்த கல்யாணம் வந்து சரியா வருமா? வராதான்ட்டு. இதுல வந்து சும்மா இருக்காம அங்க வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃபும் வேற வந்து சொல்லிறாப்புல, இந்த மாரி 2வது கல்யாணம் பண்ணா, சொல்லாம கொள்ளாம பண்ணா ஜெயிலு தான்." அப்படிங்கிற மாரி வந்து கழி திங்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல பயமுறுத்துறாப்புல. அதுக்கடுத்து அந்த அ புதுசா கல்யாணம் பண்ண போற கனகாவோட அம்மாவும் வர்றாங்க. வந்து ரூ. 50,000 பணத்த குடுக்குறாங்க. எதுக்கு? ட்ரெஸ் வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு. அவங்ககிட்டயும் வந்து டைவர்ஸ் வாங்குனதுக்கப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல அதெல்லாம் தேவையில்ல. நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 பேருக்கு தான் இது பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அ 20 பேருக்கு தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அத முடிக்கிறாப்புல. சரி ட்ரெஸ்ஸ வாங்க போலான்ட்டு எல்லாரும் வந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேகாவும், சத்யாவும் வந்து புது வாழ்க்கைய வந்து வாழ்றதுக்காக வந்து வீட்டுக்கு வராங்க. விளக்கேத்தி எல்லாரும் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம